சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாடு எவ்வளோ கடை வாங்கினா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜெயரஞ்சன் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏங்க, இது மாதிரிப்பட்ட ஞான சூன்யங்களை நம்பியா நம்ம தமிழக முதல்வர் திட்டக்குழுவில் ஒரு பதவி கொடுத்துருக்காரா என்பதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. பொருளாதாரம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட அதை கொடுத்தது, பொருளாதாரத்தை பற்றி வகுக்கக்கூடிய ஒரு இடத்துல இது பண்ணது ரொம்ப என்ன சொன்னால் ஜோக்காக இருக்குது. அது இப்போ பாருங்கள், அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இந்த கடன் வாங்குவதை பற்றி 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது, அதை பற்றி என்னன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, நீ கொடுக்க போறியா, உங்கள் அப்பா கடனை நீ கொடுத்தியா, உங்கள் அம்மா கடனை நீ கொடுத்தியா அப்படின்னு. என்னங்க எது ரெஸ்பான்சிபிள்? ஒன்றுமே இந்த பொருளாதாரத்தை பற்றி தெரியாத ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படின்போது ஒரு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கடனை நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் பொதுமக்கள் கிட்டேருந்து வாங்கி தான் நீங்கள் அந்த கடனை கொடுக்க போகிறீங்க. ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலையும் 4.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. அப்போ இதை எப்படி கொடுப்பீங்க? அப்போ எதுக்கு நீங்கள் வீட்டு வரியை ஏற்றுனீங்க, மின்சார வரியை ஏற்றுனீங்க, குடிநீர், கழிவு நீர், பத்திரப்பதிவு, எதை நீங்கள் ஏற்றலை? 64 டிபார்ட்மெண்ட்டில் ஏற்றிருக்கீங்க. 64 வகையான அந்த உயர்வுகளை ஏற்படு. இதெல்லாம் எதுக்கு? இந்த வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு தான். இல்லைனா ஒன்று ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தூக்கி போடுவான். நீங்கள் தமிழ்நாடுனாவே வெளில போகணுமா? ஸோ இது மாதிரி ஆளுங்கள்லாம் திட்ட குழுவில் இருக்கிறத என்னால் ஜீர்ணிக்க முடியல. ரொம்ப மோசமான ஒரு அந்த அவர் அவர் ஈடுபடுத்துறது என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவ்வளோதான் சார். இப்போ உங்களுக்கு தெரியும், அவர் ஜெயரஞ்சன் சார் அந்த திட்டக்குழுன்றதே விட்டுருங்க. ஜெயரஞ்சன் சார் பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு எக்கனாமி, அவர் ஒரு பொருளாதார நிபுணர் சார். அவருக்கு தெரியாத நீங்கள் சொல்ல போகிறோங்க. இப்போ இல்லைங்க, இவர் பார்த்தீங்கன்னா இவரோட முன்னால் பாருங்கள், நம்ம எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதிமுக அப்போ அந்த அளவுக்கு சொன்னார். அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி தான் இருந்தது. அதுக்கே இவர் டெய்லி ஏதோ ஒன்று சொல்லுவார், அதை ஏற்றிட்டான் இதை ஏற்றிட்டான்னு. இப்போ என்ன நீ இப்படி மாற்றி பேசுகிறீங்க? எனக்கு தெரிஞ்ச இந்த செந்தில்குமார் ஒருத்தர் தான் சொல்லுவார், நான் சொம்பு இல்லை அண்டான்னு. ஆனால் இவரை பார்த்தா பெரிய டபராவாக இருக்கிறாரு. இது வேதனைக்கு உரிய இடமா இருக்குங்க அவர் சொல்கிறதெல்லாம். சார், இப்போது கண்டிப்பாக இது பாதிப்பு வருமா சார்? அவர் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா எந்த பாதிப்பு இல்லாத மாதிரி தானே சார் தெரியுது. பாதிப்பு இருக்குங்க. அவருக்கு எக்கனாமிக்கை பற்றி தெரியாத ஒரு ஆள். அவர்கிட்ட போய் இதெல்லாம் கொடுத்து, அதான் ஒரு சின்ன காமெடி ஒன்று சொல்கிற பாருங்க. ஒரு பெரிய தண்ணியில் அறிய ஒரு சின்ன ஒரு 2 அடி உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ஓடிட்டு வருவார். அப்போ வடிவேல் பார்ப்பாரு, டே இவ்வளோ பெரிய வண்டியை உன்னை நம்பியாரா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று வரும் சினிமாவில். அது மாதிரி இருக்கு. பொருளாதாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் இந்த பதவி கொடுத்தது முதல்வர் அவர்கள் 2 தடவை திங்க் பண்ணணும். ஏற்கனவே அவர் அதிமுகலாம் விமர்சித்த ஒரு ஆள் தான் அவர். எனவே இது நம்ம அவருக்கு அறிவுறுத்த நம்ம கடமைப்பட்டுள்ளோம். சார், அவர் தான் எந்த பாதிப்பும் இல்லைன்னே சொல்கிறாரு சார். நீங்கள் மறுபடியும் சார், அவர் ஒரு பொருளாதார நிபுணர் சார். அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு சார். நீங்கள் எப்படி சார் அதை இது பண்ணுவாங்க? அதை எப்படி நீ கட்டுவன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு 150% வரி அந்த வணிக நிறுவனங்களுக்கு, அப்புறம் வீடுகளுக்கு 115%, அப்புறம் மின்சார வரி, அப்புறம் எதை அவங்க ஏற்றலைங்க, 64 டிபார்ட்மெண்ட்டில் ஏற்றிருக்காங்க எல்லா வரியும். இது எதுக்குன்னா இந்த வரிகள்லாம் இந்த கடனை கட்டுறதுக்கு தான். இந்த ஒரு அடிப்படையான ஒரு அறிவு கூட அவருக்கு இல்லை என்பது ரொம்ப வேதனைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கு சார். இப்போ கடன் வாங்குறதுனால என்ன சார் பிரச்சனை? ஒரு கடன் வாங்கினாதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதனால தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தானே சார் கடன் வாங்குறாங்க. கடன் ஒரு லிமிட் இருக்குங்க. கடன் லிமிட்டை நீங்க தாண்டி போயிட்டா என்ன நடக்குன்னா, யாருக்குமே சம்பளம் கொடுக்க முடியாது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நடைபெற்றது முன்ன 2 ஆட்சி கால, கலைஞர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில், இவர் ஆட்சியில் எல்லாத்தையும் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். ஏன்னா அந்த சம்பளம் கொடுத்தா நிலைமை வரும், பேங்க்ரப்ட் ஆகிடும். எது கருவூலத்தில் பணம் இருக்காது. அப்போ நாட்டை ஒருத்தன் மதிக்க மாட்டான், ஒரு இன்வெஸ்டர் உள்ள வர மாட்டான். ஸோ அதெல்லாம் இவருக்கு தெரியாமல் சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இது வரைக்கும் எந்த பாதிப்புமே தமிழ்நாடு அரசு வந்ததே இல்லையா சார்? இப்போ நீங்க பாதிப்பு வரலன்னு சொல்றீங்க. போக்குவரத்து கழகங்கள் ஆல்ரெடி ஒரு பாதி ஒரு 600 பஸ்ஸு, அதுக்கப்புறம் திரும்பியும் 1500 கொண்டு வாங்க. இதெல்லாம் போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு அரசிலிருந்து தனியார் மயமாக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்களுக்கு போகிறதெல்லாம் தனியார் மயம். இதெல்லாம் இந்த எக்கனாமிக்கு அதிகமான கடன் வாங்கினதனுடைய பிரதிபலிப்பு இது. இப்போ இதே பாருங்க, இப்போ தூய்மை பணியாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிக்காதவங்களுக்கு ஒரு அரசு வேலைன்னு சொல்லி தான் அந்த தூய்மை பணியாளர் அந்த கார்பரேஷன்லாம் கொண்டு வந்தார். எனக்கு என்னாச்சு, கார்பரேட் லெவல் ஆச்சு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்மார்ட் மீட்டர், அப்புறம் இது மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் லெவலாக மாற்றிட்டு போகிறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கும் அங்கே வேலை செய்கிற மக்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும். எல்லாம் 100% கார்ப்பரேட் லெவல் ஆகிடும். ஏன்னா நம்ம கையை மீறி போயிடும் செலவுகள், சம்பளம் கொடுக்க முடியாது. ஸோ இதனால நிறைய இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் அதானி அம்பானியை பற்றி இவங்க எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி இருக்குது. இது பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். ஸோ எனவே நம்ம கையை விட்டு போயிடும், கார்ப்பரேட் மயமாகவும். அதுதான் இந்த அதிகமான கடன் வாங்குவதனுடைய விளைவுகள். சார், இப்போ இந்த கடன் பிரச்சனையால் பாதிப்படைகிறது மக்களா இல்லை அரசாங்கமேவா சார்? கண்டிப்பாக எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா எக்கனாமிக் அதை பற்றி தெரியாமல் இந்த மக்கள் நம்ம 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறான். பட் இதனால் நாடும் மக்களும் வேலை வாய்ப்புகள், சின்ன பசங்களாம் வேலை கிடைக்காது. படித்தா தான் உண்டு. இன்றைக்கி அரசாங்கம் என்ன 10வது வரைக்கும் தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஹையர் எஜுகேஷனுக்கு யாராலும் கொண்டு போக முடியாமல் சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா இது வந்து ரொம்ப வரும் ஆட்சிக்காரர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். மக்களுக்கு அதை விட பயங்கரமான பாதிப்பாக இருக்கும் இந்த அதிகமாக கடன் வாங்கியதால். சார், இப்போ மத்திய அரசுலேயும் கடன் எல்லாமே இருக்கும்ல சார். இப்போ அதை பற்றி இல்லாமல் வந்து பார்த்தாங்கன்னா ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து விமர்சிச்சிருக்காரு. அதுக்கு உங்கள் பதில் என்ன சார்? ஜெயரஞ்சனுக்கு வந்து எக்கனாமிக் தெரியல, பொருளாதாரம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. ஆனால் இது அடிக்கடிக்கு இந்த மாதிரி கடன் வாங்கி கொண்டே இருந்தால் பெரிய மக்கள் மேலே சுமத்தப்படுது பெரும் சுமை. இல்லை சார், மோடி அரசும் அவ்வளோ கடன் வாங்குதே சார். இல்லை, மோடி அரசு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க, ஃபாரின் ரிசர்வ்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா $695 பில்லியன் இருக்குது. அதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம நிறைய கவர்மெண்ட்டு கிட்டலாம் ஃபண்ட் எல்லாம் வச்சுருக்கோம், நம்ம ட்ரெஷரி ஃபண்டெல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் அதே இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் ரொம்ப தான் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் தமிழ்நாடையும் இந்தியாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இவன் வாங்கின ரேஷியோக்கும் அவங்க வாங்கின ரேஷியோக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா ரிசர்வ்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, கேஷ் ரிசர்வ்ஸு டாலரில் $695 பில்லியன் இருக்குது. அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி தப்பு. இனிமேல் இந்த அரசு இப்போ வந்து எப்படியும் 92 நாள் தான் இப்போ இருக்க போகிற ஒரு அரசுக்கு. இனிமேல் யார் வருவாங்க தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே மக்கள்லாம் இப்போ இவர் சொன்ன இதுக்கு மூளைக்கு அவரை கேள்வி கேட்பாங்க மக்கள். ஏன்னா கேட்பாங்க இது மாதிரி. ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஒரு பின்னடைவாக கண்டிப்பாக வரும். நன்றிங்க சார். நன்றி.